ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழரை. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போவோம். த கேட், த காக் அண்ட் த யங் மவுஸ். பூனை, சேவல், எலி பத்தின கதை பார்ப்போமா? வாங்க உள்ள போலாம். ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு தோட்டமும் ஒரு வீடும் இருந்தது. அங்க ஒரு எலி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த எலிக்கு ஒரு குட்டி எலி பிறந்துச்சு. அந்த குட்டி எலி பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் அந்த குட்டி எலி அம்மா கிட்ட சொல்லாம அதோட பொந்துல இருந்து ஊர் சுத்துறதுக்கு கிளம்பிடுச்சு. அந்த எலிக்கு அது வரைக்கும் மற்ற அனிமல்ஸையோ இல்லை வெளியே உலகத்தையோ அது பார்த்ததே கிடையாது. அப்படி ஊர் சுத்த போன குட்டி எலி கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துச்சு. அந்த எலியோட அம்மாக்கு செம கோபம். இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த குட்டி எலி சொல்லுச்சு, ஒரு மிகப்பெரிய ராட்சசனையும் ஒரு கனிவான சாதுவையும் சந்திச்சேம்மா அப்படின்னு அந்த குட்டி எலி சொல்லுச்சு. அந்த குட்டி எலி மறுபடியும் சொல்லுச்சு, நான் வெளியில போனதும் அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ராட்சசன் கலர் கலரா ஃபெதர்ஸ் வச்சுட்டு தோகை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். அதுக்கு ஷார்ப்பான நெயில்ஸ் இருந்துச்சு. கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு வேற கத்துனாமா அப்படின்னு சொல்லுச்சு. பக்கத்தில் அந்த சாது இருந்தாரு. வெண்மை நிறத்தில், அதாவது ஒயிட் கலரில் ஃபுல் உடம்பும் இருந்துச்சு. ரொம்ப புசு புசு புசுன்னு இருந்துச்சு. அழகாக வேற அது வாலாட்டிகிட்டே இருந்துச்சுமா அப்படின்னு அந்த குட்டி எலி சொல்லுச்சு. நான் அவர்கிட்ட போய் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு நினச்சிட்டு போகலான்னு நினச்சேம்மா. அப்போ அந்த ராட்சசன் கொக்கருக்கோன்னு கத்தி கூவி எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு அந்த குட்டி எலி சொல்லுச்சு. நான் பயந்து போய் இங்கே ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்போ தான் அந்த அம்மா எலிக்கு தன்னோட குட்டி எலி யாரை சந்திச்சதுன்னு தெரிஞ்சது. யார் அந்த ராட்சசன், யார் அந்த சாதுன்னு எல்லாமே புரிஞ்சிச்சு. அந்த அம்மா எலி தன்னோட குட்டி எலி கிட்ட சொல்லிச்சு, நீ பார்த்த சாதுன்னு சொல்ற அனிமல் பேரு பூனை. நம்மள மாதிரி எலிகளை திங்கிறது அதோட வேலை. அதோட தோற்றத்தை வச்சு அது சாதுன்னு நம்புறது தப்புடா தங்கம் அப்படின்னு அம்மா எலி சொல்லிச்சு. அதே நேரத்தில் அந்த பூனை உன்னை திங்க விடாம செய்ய கொக்கோன்னு கத்தி உன்னை காப்பாத்தின அனிமலோட பேரு சேவல் அப்படின்னு அம்மா எலி சொல்லிச்சு. நாம எப்போதுமே உருவத்தை வச்சு ஒருத்தரோட குணத்தை எடை போட கூடாதுன்னு சொல்லி அந்த குட்டி எலிக்கு புரிய வச்சது அம்மா எலி. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? வெளி தோற்றத்தை மட்டும் நம்பவே கூடாது. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் see you, bye.